ஹாய் கைஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான நோம்பு கஞ்சி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா? அதுக்கு முதல்ல ஒரு குக்கரை ஹீட் பண்ணி அதில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து இது கூட நான் வீடியோவில் காமிக்கிற எல்லா ஸ்பைசஸும் சேர்த்துக்கோங்க. இந்த க்ரீனாக இருக்கிறது ரம்பையில் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சதும் இதில் 10 சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. லைட்டாக வதங்கி வரும்போது இதில் 3 பச்சை மிளகாவை 2 கீரி சேர்த்துக்கிறேன், கொஞ்சோண்டு மல்லி இலை, கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் மட்டன் கொத்துக்கறி 1/4 கிலோ அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒயிட் கலரில் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒயிட் கலரில் வந்த பிறகு இதில் ஒரு தக்காளியை நான் குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது லைட்டாக ஒரு மிக்ஸ் மட்டும் கொடுத்துட்டு இப்போது ஒரு கிளாஸ் பாஸ்மதி அரிசிக்கு 1/4 கப் பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நான் பாஸ்மதி அரிசியை லைட்டாக பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இப்போது இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு கிளாஸ் அரிசிக்கு 6 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இப்போது இதில் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சள் பொடி, தேவைக்கு உப்பு சேர்த்து குக்கரை மூடி ஒரு 3 விசில் மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சு வேக விட்டுருங்க. இப்போ நல்லா குக்கர் ஆறுனதுக்கப்புறமா இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதை நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இப்போது இதில் கெட்டியான தேங்காய் பால் நான் ஒரு கிளாஸ் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை ஒரு மிக்ஸ் கொடுத்து இது லைட்டாக ஒரு கொதி மட்டும் வர வரைக்கும் வேக விடுங்க. இது ரொம்ப கொதித்து வேக விடாமல் லைட்டாக ஒரு கொதிக்கு மட்டும் வச்சுக்கோங்க. ஒரு கொதி வந்தோடனே கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போது எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா நம்மளோட சூப்பரான நோம்பு கஞ்சி ரெசிபி ரெடி. எப்படி சூப்பராக? இந்த மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை திரும்ப பார்க்குற வரைக்கும் பாய்.